ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு நம்ம தமிழ் குக்கிங் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம்னா லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போறோம். லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தக்காளி சாதம் தாங்க. இது ரொம்ப ருசியாகவும் அருமையாகவும் இருக்குங்க. இதுக்கு தொட்டுக்கையா உருளைக்கிழங்கும் வெங்காய பச்சடியும் இருந்தா சொல்லவே வேணாங்க. குழந்தைங்க மிச்சம் வைக்காம சாப்பிட்டு வந்துருவாங்க. இதை எவ்வளோ ஈஸியாக குயிக்காக செஞ்சு முடிக்க போறோம் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல குக்கர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கோங்க. இது உங்களுக்கு விருப்பமாக இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா தேவையில்லை. இப்போ எண்ணெயும் நெய்யும் சூடானதுக்கப்புறம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 3 பட்டை, 3 கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டு பொரிய விடுங்க. இது நல்லா பொரிஞ்சு வரணும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை எடுத்துக்கிட்டேன் நான். நீங்கள் மீடியமாக இருந்தால் 2 வெங்காயம் எடுத்துக்கோங்க. நான் ஒரு வெங்காயம் பெரிய சைஸாக பார்த்து எடுத்திருக்கேன். இதை நீளமாக இந்த மாதிரி கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்குங்க. இப்போ 2 பச்சை மிளகாயை கீரி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன சைஸ் இஞ்சியை அதை இடிச்சும் 4 பல் பூண்டை அதையும் இடித்து இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. உங்ககிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் அதையும் நீங்கள் போட்டுக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கி வரணும். இது கூட நான் ஒரு 5 தக்காளி மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி எடுத்து வச்சுருக்கேன். இது கப் அளவில் பார்த்தீங்கன்னா கட் பண்ணி 1.5 கப் அளவுக்கு இருக்கும். இது வதங்குறதுக்கு உப்பும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நான் எடுத்துருக்கிறது பாஸ்மதி ரைஸ் தான். அது 1 கப் ரைஸுக்கு தான் நான் இப்போ சொல்கிறது. தக்காளியும் வெங்காயமும் நல்லா வந்து வரணும். பாருங்க, நல்லா வதங்கி வந்துருச்சு பாருங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக மல்லித்தலையும் கொஞ்சமாக புதினா இலையும் சேர்த்து இதையும் நல்லா வதக்குங்க. இது நல்லா வதக்கினதுக்கப்புறம் இது கூட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. அரை ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. உங்களுக்கு காரம் அதிகம் வேணும்னா நீங்கள் மிளகாய்த்தூள் கொஞ்சம் அதிகமாக கூட சேர்த்துக்கலாம். பாருங்கள், இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நான் இதில் 1 கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கோங்க. 1 கப் பாஸ்மதி ரைஸுக்கு 1.5 கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் வேறு அரிசி ஏதாவது சாப்பாடு அரிசி எடுக்கிற மாதிரி இருந்தால் 1 கப்புக்கு 2 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ உப்பு செக் பண்ணி பார்த்துட்டு, ஏற்கனவே நம்ம வதக்கும் போது உப்பு போட்டிருப்போம், செக் பண்ணி பார்த்துட்டு உப்பும் சேர்த்துக்கோங்க. மூடி போட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்க, இப்போ நல்லா கொதிச்சு வந்துடுச்சு. நான் பாஸ்மதி ரைஸை அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். தண்ணி ஃபுல்லாக துளி கூட இல்லாமல் வடித்து அதை சேர்த்துக்கோங்க. அரிசி உடையாமல் பதமாக கிளறி விடுங்க. இப்போ குக்கர் மூடி போட்டு 3 விசில் விட்டு இறக்க வேண்டியது தான். 3 விசில் வந்ததுக்கப்புறம் நல்லா விசில் அடங்குற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் தான் நம்ம திறந்து பார்க்கணும். விசில் அடங்கிருச்சு பாருங்க, நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கு. இப்போ இதை பதமாக கிளறி விடுங்க. அவ்வளோதாங்க, குயிக்கான சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ டிஃபன் பாக்ஸில் கட்ட வேண்டியது தாங்க. பாருங்க, தக்காளி சாதம் அருமையாக ரெடி ஆயிடுச்சு.
குழந்தைங்க மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வந்துடுவாங்க. நல்லா முறுமுறுன்னு உருளைக்கிழங்கும் ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இதில் வெங்காய பச்சடியும் சேர்த்து குழந்தைங்களுக்கு டிஃபன் கட்டி கொடுங்க. இப்போ நீங்கள் டிஃபன் பாக்ஸை மூடும்போது ஒரு 5 நிமிஷம் ஆற விட்டுட்டு மூடுங்க. ஹாட் பாக்ஸில் நீங்கள் கட்டி கொடுத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் கட்டி கொடுக்கும்போது கொஞ்சம் ஆற விட்டு கட்டுங்க, இல்லைனா தண்ணி விட்டுரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள். இது உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.